ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் வச்சு முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முருங்கைக்காவை இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகுளுந்த பருப்பு சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் அடுத்ததாக ஜீரக வெந்தயம் சேர்த்துக்கிறோம். இதுவும் நல்லா சிவந்து வரட்டும். இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு சேர்க்குறனால இந்த பொரிச்ச குழம்பு நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக பூண்டும் உரித்து சேர்த்துக்கிட்டோம். வெங்காயத்தை கட் பண்ணலாம் கூடாது. சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக இது போல் சேர்த்துக்கங்க. பூண்டையும் நம்ம கட் பண்ண வேணாம், இது மாதிரியே சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது மாதிரி வெங்காயத்தை முழுசாக சேர்த்தா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை ஹையில் வச்சு வதக்கக்கூடாது, அடுப்பை சிம்மில் வச்சு இது மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு வெங்காயமும் பூண்டும் வதங்கி வந்தால் போதும், பொன்னிறமாக வதக்கக்கூடாது. இது கூடவே 4 தக்காளி பழம் கட் பண்ணி கைகளால் நல்லா பெனஞ்சு விட்டு இது மாதிரி சேர்த்துக்கங்க. வெங்காயம் இது மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம தக்காளியை சேர்த்தரணும். தக்காளியை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சாதான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம முருங்கைக்காவை சேர்த்தரலாம். முருங்கைக்காய் வதங்கிட்டு இருக்கையில் குழம்புக்கு நம்ம தேவையான உப்பை இப்போ சேர்த்தரலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்து வதக்கிக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்தரலாம். அடுப்பை சிம்லே வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம காரத்துக்கு தேவையான அளவு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஆச்சி மீன் குழம்பு மசாலா தூள் சேர்க்க போகிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் மீன் குழம்பு தூளாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தூள் எல்லாம் கலந்த மிக்ஸான மசாலா தூள். இந்த மசாலா தூள் சேர்க்குறனால குழம்பு நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மசாலா தூளில் ஒரு 2.5 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் ரெடி பண்ண மசாலா தூள், அதுலேயும் ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மசாலா தூள் எல்லாம் சேர்த்து அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் இந்த முருங்கைக்காவை நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு செம்பு போல் தண்ணி சேர்த்தரலாம். முருங்கைக்காயை அடுப்பை 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முருங்கைக்காய் நல்லாவே வெந்துருச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் கடைசியாக புளி கரைசலை சேர்க்கணும். முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ கடைசியாக புளி கரைசலை சேர்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டே புளி கரைசலை இதில் சேர்த்துட்டோன்னா முருங்கைக்காய் நல்லா வேகாது. அதே சமயம் இந்த குழம்பும் கடுத்து போன மாதிரி ஆயிரும். இப்போ கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க புளி கரைசலை இதில் சேர்த்தரலாம். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு புளிப்பாக வேணுமோ அந்த அளவுக்கு புளி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க. புளி கரைசலை சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஹையில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் குழம்ப நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இதுக்கிடையில் நம்ம தேவையான அளவு தேங்காய் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காவை நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. அரைச்சி எடுத்த தேங்காவை கடைசியாக குழம்புல சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டான முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.